ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கம்புணரி. கான்டாக்ட் நம்பர் 85 31 99 86 97. இறந்தவங்க வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாது, ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா சொன்ன கதை. அம்மாவும் பொண்ணும் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே போனதுமே கலை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. உடனே இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அம்மாவும் பொண்ணும் பொண்ணுக்கிட்ட வந்து அம்மா சொல்லியிருக்கு, இங்கே கலை நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குப்பா, நம்ம இந்த கலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்புறமே சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அந்த பொண்ணும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கலை நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்த்துட்டு சாமியை பார்க்க போகலாம் அப்படிங்கிறப்ப அம்மா அங்கே வந்து சாமியை பார்க்க முடியலை, சரியான கூட்டம், சாமி பார்த்து கும்பிட முடியல இவங்கனால. அப்போ உடனே அம்மாவும் பொண்ணும் அந்த வாசல்லே படுத்து தூங்கிட்டாங்க. அசந்து தூங்கின பிறகு இந்த பொண்ணு கனவுல வந்து அம்மா வந்து தட்டி உசுப்பி இருக்கு. உடனே இந்த பொண்ணு வந்து எழுந்திருச்சு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துருந்துருக்கு. கையில் நல்லா சூளாயுதம் வச்சு நல்லா அம்மா வந்து அப்படியே தச்சுருவா காய்ச்சி அடிச்சிருக்காங்க. அப்படியே பார்த்ததுமே ரொம்ப அதிசயமாக வந்து இந்த பிள்ளை எழுந்திரிச்சு அம்மான்னு கும்பிட்டுருக்குது. அப்போ ஏம்மா, நாங்கள் வந்து உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், வெகு தூரத்தில் இருந்து வந்தோம் நாங்கள் இங்கே திருவிழாவுக்கு. ஆனால் உங்களை பார்க்க முடியலைங்கிறப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிருச்சு, ரொம்ப வருத்தமாக வந்து இருந்துச்சுமா, என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதனால் அந்த கூட்டத்தில் வந்து உங்களை வந்து எங்களால் பார்க்க முடியல, அதனால் நாங்கள் படுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. அம்மா, நீங்களே வந்து காட்சியில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மா கும்பிட்டுருக்கு. அப்போது தூங்கிட்டு காலையில் அம்மாவும் மகளும் எழுந்திரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து நல்லா சுதாரிச்சுக்கிட்டு, அம்மா நீங்கள் வந்தீங்க, நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மா நம்பாது, நீங்கள் வந்ததுக்கு சாட்சி என்னங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து உனக்கு சாட்சி என்ன வேணும்னு கேட்டிருக்கேன் அந்த பொண்ணு அம்மாக்கிட்ட. அம்மா கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என் கையில் இருக்க சூளாயுதத்தை தறி, இதே உனக்கு சாட்சி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து மறந்துட்டாங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்துருக்காங்க. பார்த்துக்கிறப்ப வந்து இந்த பொண்ணு அவங்க அம்மாவை உசுப்பி, அம்மா நம்ம சாமி பார்க்க வந்தோம்ல, ஆனால் அம்மா நம்ம வந்து சாமியை பார்த்து கும்பிட முடியலை, நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் அந்த அம்மாவே வந்து எனக்கு 10 ரூபா வந்து காய்ச்சி கொடுத்தாகம்மா அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த அம்மா அதே மாதிரி கேட்டிருக்கு. திருவிழாக்கு எல்லோரும் வந்து நல்லா சோடிச்சு வருவாங்க, பட்டு சேலை கட்டி நல்லா எல்லாம் நகை நட்டு போட்டு ரொம்ப இதுவாக வருவாங்க. நீ வந்து அது கனவாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கு. நீ இப்படிலாம் கேட்பேன்னு எனக்கு தெரியுமா, தெரிஞ்சதே நான் வந்து அந்த ஆத்தா மாரியாத்தா கையில் வச்சுருக்க சூளாயுதத்தை வாங்கிட்டி, இந்த பாரு, இந்த சூளாயுதம் வந்து எப்படி எனக்கு வரும் அப்படின்னு சொன்னதுமே அவன் அம்மாவுக்கு ஒரே அதிசயமாக ஆச்சரியமாக இருந்துச்சான். இதே மாதிரித்தே இந்த மக சாமியத்தையும் பார்த்துட்டு இருந்தி. ஒரு நாள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கப்ப அம்மா வந்து என்கிட்ட பேசுகிறப்ப, தீராத பிரச்சனைக்கு தாயத்து போட்டு கொடுத்தாயி, தப்பு செய்கிற இடத்துல போய் நான் தாண்டவம் ஆடுவி, நல்லது செய்கிற இடத்துல போய் நான் நடனம் ஆடுவி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா இந்த தாயத்தை கொடுக்க சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, கோயில் கோயிலாக போகிறாங்க, எங்கே போனாலும் இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. அவங்களையும் வந்து சாமி பார்க்குறாங்க, சாதகம் பார்க்குறாங்க, எல்லா பிரார்த்தனையும் செய்கிறாங்க, யார் என்னென்ன வந்து சொல்கிறாங்களோ கஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே அவங்களுக்கு தீரலை, வழி இல்லை. அப்படிங்கும்போது இந்த தாயத்தை கொடுத்து, இந்த எந்திரத்தை கொடுத்து, தாயி தப்பு செய்கிற இடத்துல போய் நான் தாண்டவாடி, நல்லது செய்கிற இடத்துல போய் நான் நடனாடி, அவங்க தீராத பிரச்சனையை நான் போய் தீர்த்து வைப்பிட்டா, நீ எந்திரம் போட்டு கொடுத்தா அப்படின்னு சொல்லி அம்மா நான் சாமி கும்பிட்டுருக்கப்ப அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க.
ஆனால் எனக்கு என்ன போட்டு கொடுக்கணும்னு தெரியாது. ஏன்னா அருளில் வந்து அம்மா இறங்குறாங்க, அவங்க வந்து அம்மா பேசுகிறாங்க, அது வந்தவங்களுக்கு வந்து உண்மைன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது. ஆனால் இந்த எந்திரம் போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறது நான் என்ன போட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப அப்படியே வந்து என்ன போட்டு கொடுக்கணுமா எனக்கு தெரியலையம்மான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா எங்களுக்கு வேண்டியவங்க என் செல்லுக்கு அந்த சூலாயுதத்தை அப்படியே அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன். எனக்கும் இதுக்கும் வந்து 2 நாளாக ஒரு தொடர்பு இருக்குது, நீங்கள் அனுப்பிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் அதை சத்தியமாக நான் அனுப்பவே இல்லை, உனக்கு அனுப்பவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட பதில் சொன்னேன், நீங்கள் அனுப்பலை, அது உண்மை, எனக்கும் தெரியும். இது எங்கள் அம்மா நத்த மாரியத்தை அனுப்பின சூலாயுதம். ஏன்னா இந்த மகளுக்கு வந்து என்ன போட்டு கொடுக்கணும்னு தெரியல. அந்த எந்திரத்துக்குள்ள வந்து அது தாயத்துக்குள்ளே எந்திரம் போடணும், அது என்ன போட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அப்போ எங்கள் அம்மா தச்சுருவா வந்து அவங்க மூலியமாக, ஏன்னா செல்லில் வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஏதோ வருது, நம்ம அதெல்லாம் எடுத்து போட முடியாது. அம்மா கையில் என்ன இருக்குது, சூலாயுதந்தே இருக்குது. அந்த சூலாயுதத்தை அனுப்பிச்சி வச்சு எங்கள் அம்மா இதை போட்டு கொடுத்தான்னு சொல்லிச்சு. இதே மாதிரி என் பிரச்சனைக்கு வந்தவங்களுக்கு வீடே கட்ட முடியல, செய்வனை வச்சு 3 வருஷமாக. அவளுக்கு முதல்ல எந்திரம் கொடுத்தி ஒரே மாதத்தில் அந்த மனை எழுப்புனாங்க. ரொம்ப சந்தோஷம். அவள் சொன்னாங்க, எழும்பவே முடியாதுன்னு நினச்ச மனையை எழுப்பி கொடுத்தீங்க தாத்தா, நத்தது மாரியாத்தா, ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. 3 வருஷம் குழந்தை இல்லை, அந்த எந்திரத்தை கொடுத்தி ஒரே மாதத்தில் அந்த பொண்ணு குழந்தை நின்று இப்போ பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. கல்யாணம் பண்ணவே முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது புலம்பிட்டு வந்தாங்க என்கிட்ட எத்தனையோ பேர். அவளுக்கு எந்திரம் கொடுத்து எங்கள் அம்மாட்டையும் போய் எங்கள் அம்மாவையும் வணங்க சொல்லி இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து இந்த எந்திரத்தினால எவ்வளோ பேர் வீடு கட்டியிருக்காங்க. எழுந்திருச்சு நடக்கவே முடியாமல் பயந்தவங்க, சின்ன பிள்ளையே, இப்படி எவ்வளோ அம்மா பார்த்தவங்க, எவ்வளோ பேத்துக்கு இந்த எந்திரத்தை கொடுத்து, இந்த தாய் அந்த சூலாயத்தை கொடுத்து தீர்த்து வச்சுருக்கா. அதனால் எங்கள் அம்மா வந்து இந்த மகன் நம்பி போனதுக்கு எனக்கு காட்சியாக வந்திருக்கா. அந்த கதையில் அந்த பொண்ணுக்கு எப்படி காட்சியாக வந்தாலோ அந்த பொண்ணு இந்த பைரவி நான்தே. எனக்குத்தே அம்மா காட்சியாக வந்து அந்த சூலாயுதத்தை எனக்குத்தே கொடுக்க சொல்லி. அது சாட்சியும் இருக்குது. 3 சாட்சி, ஒரு சாட்சி இல்லை, 3வது சாட்சி. எங்கள் அம்மா கோயிலில் இருந்து எனக்கு வேண்டியவங்க நான் வேறு வீடியோ அனுப்ப சொன்னதுக்கு எங்கள் அம்மா கோயிலுக்கு அந்த சூலாயுதத்தை எங்கள் அம்மா படமும் முன்னாடி இருக்கும். மற்ற மாரியம்மா கோயிலில் எல்லாருமே போனால் பாருங்கள், 2 பக்கமே எங்கள் அம்மாவுடைய வந்து சூலாயுதம் வந்து பெரிய எந்திரமாக இருக்கும். அதுவும் எங்கள் அம்மா போட்டா பக்கத்தில் இருக்கும், மற்ற மாரியாத்தா போட்டா. 3வது சாட்சி அவளும் வந்தாக எனக்கு. அப்புறமே எங்கள் அம்மாவை நான் நம்பி, எங்கள் அம்மா சூலாயுதம் கொடுத்தது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி இந்த எந்திரத்தை போட்டு கொடுத்து தீராத பிரச்சனை எங்கள் அம்மா தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. என் நத்தத்து மாறி தாய் எல்லார் பிரச்சனையும் தீர்த்து வைப்பா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நீண்ட ஆயுளுடனே நிறைஞ்ச செல்வத்தோட அவ குடும்பத்தோட எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா நத்த மாரியம்மாட்ட உங்களுக்காக நான் அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.